சத்குரு போற்றி. ஓம் தத் சத் குரு பிரபிரமணே நம. யோகா அடிப்படை இறை தத்துவம். இறை நமஸ்காரம். ஸ்ரீமத் சதானந்த மடம், சன்னதி வீதி, சதானந்தபுரம், பெருங்குளத்தூர், சென்னையில் இம்மாதம் இறைநிறை வாழ்வியல் இயக்க பயிற்சி முகாம் 19/9/22 அன்று சிறப்பாக நடந்தது. இந்த மடத்திலே மாத நடைபெறுகின்ற இயற்கை முகாமில் இன்றைய நாளில் யோகாவின் அடிப்படை தத்துவத்தை வாழ்வியல் முறையோடு இங்கே விளக்கப்பட்டு பின்பு அதற்கான செய்முறை பயிற்சிகளும் வழங்கப்பட்டது. இறைநிறையில் பஞ்சபூத குணங்களோடு இறை உணர்வோடும் வாழ்க்கை தத்துவத்தோடும் சூரிய நமஸ்காரம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இப்போ நீங்கள் சூரியனை பார்த்து இப்போ சூரியன் அங்கே தான் பார்க்கணும். இன்னைக்கு என்ன பார்த்து தான் பண்ணணும். நாளைக்கு வரும்போது அவரை பார்த்து பண்ணணும். அவரோட வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கண்ணை முடிக்கிங்க. கடல் கடந்து மலை கடந்து இயற்கையில் காட்சிகள் எல்லாம் நிறைந்து ஒரு கற்பனை பாவனைக்குள் சொல்றீங்க. அந்த கற்பனை பாவனை மூலியமாக பாலசூரியன் கடல் கடந்து மலை கடந்து உதிக்கின்றார், நதி கடந்து உதிக்கின்றார், இயற்கை காட்சிகளோடு உதிக்கின்றார். அவருடைய பிராணசக்தி ஆற்றல் அனைத்தும் எனக்குள்ளே கிரகிக்கப்பட்டு 72 நாடி நரம்புகளையும் இயக்கத்தை தூண்டி நாளமில்லா சுரபிகளை நாம் மேம்படுத்தி என்னுடைய உயிர்மை சக்கரங்களுக்கு ஆற்றல் கொடுத்து 12 மண்டலங்களுக்கும் இயக்கத்தை மேம்படுத்த அருள் பாவித்து அருள் புரிய வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு நான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை தொடங்குகின்றேன் என்ற அடிப்படையில் நான் உணர்ந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ சூரிய நமஸ்காரம் எப்படி ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லும் போது கையை உயர்த்தி ஸ்டிச் கொடுத்து பாருங்க. நல்லா லென்ஸை ஸ்டிச் கொடுத்து 1 இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? ரெண்டாவது ஸ்டெப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்துங்க, அப்புறம் ஆப்ரேட் பண்ணலாம். தூங்கும்போது கை நீட்டி பின்பக்கமாக சாயும். 3 முன்பக்கமாக சாயும் போது இடுப்புக்கு மேலே தான் பெண்ட் ஆகுது. இடுப்பு முது குடியில காசிட்டது. எவ்வளோ நேரம் பார்த்து சொல்ல முடியுமோ தொட்டுட்டு இவ்வளோ முடிஞ்ச இவ்வளோதான் முடிஞ்சது. ஆனால் முது பெண்டாக நீ கொண்டு வந்து உங்கள் நெட்டி முட்டி தொடுறதுக்கு முயற்சியில் முழுமையாக எடுக்கணுங்க. நரம்பு இழுத்துருச்சா போதும், வலிக்கு போடக்கூடாது. நரம்பு இழுக்கக்கூடாது. 2 இது 3 4 ஆகும்போது ஃபர்ஸ்ட் வலது காலை இப்படி நீட்டி முட்டி ஊன்றி நேரம் பார்க்கணும். 5 முன்கால் எடுத்து இப்படி கால் சேர்த்து இந்த குதிங்கால் தயார படும்படியாக முயற்சி பண்ணணும். கழுத்து உள்ள போயிடும், இடுப்பு நல்லா மேலே இருக்கும். 6 ஆகும்போது முட்டி ஊன்றி மார்பை தாழ்த்தணும். 7 ஆகும்போது இடுப்பை தாழ்த்தி மார்பை உயர்த்திக்கணும். 8 ஆகும்போது இடுப்பை உயர்த்தி தலை கொண்டு போகணும். இப்போ கீழே வந்துடுறீங்க எப்போ போல. 9 ஆகும்போது இடது காலை தூக்க வைத்து முட்டி சாய்ச்சணும். அப்போ போகும்போது வலதுகால் பின்னாடி இருந்தது, வரும்போதும் வலதுகால் தான் பின்னாடி. இது கவனிச்சுக்கணும். 10 ஆகும்போது முன்காடுத்து சேர்த்து எப்பயும் போல குனிந்து கட்டி தொடங்கும். 4 சுவாசம் வாங்கிட்டு பின்பக்கமாக போயிடும். 6 10 11 ஆச்சு. 11 12 ஆகும்போது கை மார்பு. அப்போ ரிலாக்ஸ். சரியா? இப்போ வலது கால் பயணம் போயிடுச்சா? இப்போ இடது கால் பயணம் போகுது. இந்த உலக பார்த்துக்கோங்க. முதல்ல பண்ண வலது கால் பின்னாடி இருக்க மாதிரியே போன பின்னாடி இப்படி வரும்போது அதை பின்னாடி. இப்போ இடது காலுக்கு இப்போ சுவாசம் இப்படி பண்ண போயிருக்கு. சூரிய நமஸ்காரம்
முதல் நம்ம பின்னாடி போட வேண்டியது இடது கால வலது வலதுகால் வலது கால் தான் ஃபர்ஸ்ட் பின்னாடி போகும். போடணும். அதே மாதிரி நம்ம முடிச்சுட்டு வரணும். வலது கால் வலது கால் தான் ஃப்ரண்ட் வரணும். ஆமா வலதுகால் பின்னாடி இருக்கணும், இடதுகால் பின்னாடி இருக்கணும். எப்பயும் போல இல்ல முடிக்கிறப்ப ரெண்டாவது ரவுண்ட் முடிச்சுட்டு வரீங்கல்ல, அப்பயே எதா இருக்கணும். அப்பயே வந்து ஒரு ஸ்டெப்புங்க அது ஒரு வலதுகால் பண்ணியாச்சு. இப்ப ரெண்டாவது பண்ணும்போது இது மாறும். ஓ ஓகே. அந்த ரவுண்ட்ல வலதுகால் பின்னாடி போயிடும். அதான் முதல் ரவுண்ட் முதல் வந்து 12 ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் போனது வலது கால். அதே மாதிரி ரெண்டாவது ரவுண்ட் வரப்ப ஃபர்ஸ்ட் போனது இடது கால். இடதுகால் மாத்தி மாத்தி போட்டுக்கணும். ஆமா. அப்ப ரெண்டாவது வரும்போது திருப்பி வரும்போது என்ன நிலையில முன்னாடி இருக்கோ அதே நிலையில வரும்போது இருக்கணும். புரியுது. அப்ப மாறிடக்கூடாது. இதை மாதிரி கவனமா இருக்கக்கூடாது. அந்த 12ல அந்த 12ல மாறுது. நீங்க பாருங்க 12ல மாறுது ஒண்ணு. இப்ப நானு திருப்பி பண்ண போறேன். இப்ப இடதுகால் பண்ண போறேன். இப்ப இடதுகா சரியா? நான் சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணதே பண்ணுங்க. நீ ஃபர்ஸ்ட் அதே தான் வலதுகால் பண்ண இடதுல பண்றீங்களா? சரி ஓகே. இப்ப இடதுகால் பண்ண போறேன். இடதுகால் பின்னாடி போச்சுல, ஆமா. வரும்போது இடதுகால் பின்னாடி இருக்கும். முதல்ல வலது வந்துரும். பாருங்க. இப்ப நான் சுவாசம் பண்ண போறேன். சுவாசம் போறேன். ஒன்று சொல்லும்போது சுவாசம் மூச்சு எடுத்துட்டு மூச்சு விடுறேன். இந்த முதல்ல தான் மூச்சு எடுக்கிறது விடுறது சேர்ந்து வந்துடும். 1 2 சுவாசம் வாங்கிட்டு பின்பக்கம் சாயிடும். 3 சுவாசம் விட்டுக்கிட்டு முன்பக்கம் சாய்ஞ்சிடும். 3 4 சுவாசம் வாங்கிட்டு இடதுகால் அப்போ வலதுகால் போச்சு. இப்போ இடதுகால் போயிடும். மூச்சு வாங்கிட்டு 5 மூச்சு விட்டுட்டு முன்கால் எடுத்து முன்கால் சேர்க்க. 6 இந்த இடத்துல வந்து மூச்சு என்ன பண்ணுது வெளியே விட்டுட்டேன்னா இந்த 6வது மூச்சை வெளியே தம் கட்டிடணும். 6வதுல மூச்சை தம் கட்டிக்கணும். இப்படி வெளியே இருக்கு. அஞ்சல் வெளியே போயிடுச்சு. 6வது அப்படியே மூச்சு அடைக்கிட்டு இடுப்பு மேல இருக்கா மாறு தாழ்த்திக்கணும். 7ங்கும் போது இடுப்பு தாழ்த்து. இப்போ சுவாசம் உருவாக்கணும். நீ இயக்கத்திலே தெரிஞ்சுக்குவான் எங்க விடணும் எங்க வாங்கணும்னு சொல்லி. 6வதுல மட்டும் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன, சுவாசத்தை வெளியே விட்ட நிலையில் அடக்கியிருப்பீங்க. 5ல சுவாசத்தை வெளியே விட்டுட்டீங்க. 6வதுல அந்த விட்ட நிலையிலேயே 6ஆம் முடிக்கணும். 7ல வாங்கிக்கிறீங்க. பார்த்தீங்களா? 8 போது சுவாசம் விட்டுட்டு இப்ப 9 இப்ப சந்தேகம் வரும் எந்த கால் வைக்கிறது. இப்ப போகும்போது எந்த கால் பிராணி இருந்தது, ஆமா. அதே இடத்துல பிராணி இருக்கணும். அப்போ வலதுகால் பண்ணணும். ஓகே. புரிஞ்சு வச்சா? போகும்போது என்ன கால் பிராணி இருந்ததோ அதே வலதுகால். 5வது நிலையில பிரீத்திங் வெளியில விட்டுட்டு 6வதுக்கு அப்படியே நிற்கணும். மூச்சு இழுக்க கூடாது, வெளியில விடக்கூடாது. ஆமா, வெளி விட்டு நிலையில அப்படியே தம் கட்டுறீங்க. தம் கட்டிட்டு 7வது நிலையில இழுக்கணும். இங்கே அப்ப கால் ஃபர்ஸ்ட் அது வந்து புரிஞ்சு வச்சா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இடது கால் போட்டோம்னா இதுலயே அந்த ரெண்டாவது பாதியில வலது காலத்துக்கு ஃபர்ஸ்ட் போடணும். ஏன்னா இடது கால் நம்ம முதல் போட்டோம், ரெண்டாவது தான் இதை போட்டோம். ரெண்டாவது போட்டதை முதல் இழுத்துக்கிறோம். ரெண்டாவது ரவுண்டு போடுறப்போ அதான் எது முதல் போட்டோமோ அதை கடைசியா இழுக்கணும். அடுத்து 9 10 மூச்சு விட்டுட்டு 11 மூச்சு வாங்கிட்டு ஒரு பக்கம் சாய்கிறது. 12 மூச்சு விட்டு ஒரு பக்கம் வந்துடுது. ரிலாக்ஸ். கொஞ்சம் வச்சா இப்போ எந்தெந்த பகுதி கவனிக்கிறது பார்க்கணும். சரிங்களா? இப்போ நான் செஞ்சிருங்க, நான் பகுதி சொல்வேன், அதை கவனிச்சுக்கணும். ரிலாக்ஸ் ஆகுங்க. இப்போ இடுப்பு பகுதி கவனம் செலுத்துங்க. இப்போ என்ன ரிலாக்ஸ் என்ன பண்ணலாம், இடுப்பு பகுதி கவனம் செலுத்துங்க. சுவாசம் வாங்கிட்டு கையை உயர்த்தி கொண்டு உச்சந்தலைக்கு கவனம் செலுத்துங்க. உச்சந்தலை கவனம் செலுத்திட்டு அப்போ கையை இறக்கி மார்பு கொண்டு வந்து மார்பு கவனம் செலுத்துங்க. 2 சுவாசம் வாங்கிட்டு கையை வைத்து பின்பக்கம் சாய்ந்து கழுத்து கவனிங்க. கழுத்து பக்கம். 3 சுவாசம் விட்டுக்கொண்டு முன்பக்கம் சாய்ந்து அடி வைத்து கவனிங்க. 4 வலது காலை பின்பக்கம் நீட்டி முட்டி ஊன்றி பாறை நிமிர்த்தி நெற்றியும் கவனம் செலுத்துங்க. நெற்றியில் 5 முன்காக்களை சேர்த்து மூச்சு விட்டுட்டு கழுத்து கவனிங்க. 6 முட்டி ஊன்றி மார்பை மட்டும் தாழ்த்தி இடுப்பு உயர்த்தி இப்ப வயிற்றை கவனிங்க. 7 இடுப்பை தாழ்த்தி மார்பை உயர்த்தி அடி வயிற்று கவனிங்க. 8 இடுப்பு உயர்த்தி மூச்சு விட்டு கழுத்தை கவனிங்க.
நயன் இடது காலை முன்பக்கம் கொண்டு வந்து முட்டி ஊன்றி நெற்றி கவனிங்க. சுவாசம் வாங்கி டர்ன் மூச்சை விட்டுக்கிட்டு குனிந்து அடி வெட்டி கவனிங்க. 11 சுவாசம் வாங்கிட்டு எழுந்து கழுத்தை கவனிங்க. 12 சுவாசம் விட்டு மாறு கவனிச்சுங்க. அப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் எங்க அழுத்தம் ஏற்படுதோ அந்த பகுதியை கவனம் கொண்டு போயிடும். ஒழுங்கா பண்ணியாச்சா? வயது பண்ண போறோம். இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. கவனம் எங்க இருக்கணும்? இடுப்பு இருக்கணும். இடுப்பு கவனிங்க. இடுப்பு கவனிங்க. 1 சுவாசம் வாங்கிட்டு உச்சந்தலை கவனிச்சுட்டு சுவாசம் விட்டுட்டு மார்பு கவனிங்க. 2 சுவாசம் விட்டுக்கிட்டு சுவாசம் வாங்கிட்டு பின்பக்கம் சாய்ந்து கழுத்து கவனிங்க. 3 சுவாசம் விட்டுக்கிட்டு அடி வைத்து குடிந்து கவனிங்க. 4 இப்போ இடதுகாலை பின்பக்கம் நீட்டி முட்டி ஒன்றி மார்பை நிறுத்தி நெற்றி கவனிங்க. சுவாசம் வாங்கிட்டு 5 சுவாசம் விட்டுக்கிட்டு முன்காலை பின்காலை இணைத்து இப்போ உயர்த்தி சுவாசம் விட்டுக்கிட்டு கழுத்து கவனிங்க. 6 சுவாசத்தை அடக்கிட்டு முட்டி ஒன்றி மார்பை தாழ்த்தி வயிற்று கவனிங்க. 7 சுவாசம் வாங்கிட்டு மார்பை உயர்த்தி அடி வைத்து கவனிங்க. 8 சுவாசம் விட்டுக்கிட்டு கழுத்தை கவனிங்க. இப்போ 9 இப்போ வலது கால் முறை கொண்டு வாங்க. முட்டி ஊன்றி நிமிர்ந்து நெற்றியை கவனிங்க. சுவாசம் வாங்கிட்டு 10 சுவாசம் விட்டுட்டு குனிந்து அடி வைத்து கவனிங்க. 11 சுவாசம் வாங்கிட்டு எழுந்து பின்பக்கமாக சாய்ந்து கழுத்தை கவனிங்க. 12 சுவாசம் விட்டுக்கொண்டு மார்புக்கு வந்துடுங்க. மார்பை கவனிங்க. ரிலாக்ஸ். இருப்பது இப்போ இது மூலாதார சக்கரத்தில் மையம் வச்சு ஃபஸ்ட்டு அதை பேரை வச்சுக்கோங்க. இருப்பகுதி மூலாதார சக்கரம். 1 கையை வைத்துட்டு சுவாசம் வாங்கிட்டு உச்சந்தலை சகஸ்கரா சக்கரம். மார்பை கையடைக்கிட்டு சுவாசம் விட்டுக்கிட்டு மார்பு பகுதி அநாத சக்கரம். 2 சுவாசம் வாங்கிட்டு பின்பக்கம் சாய்ந்து கழுத்து பகுதி விசுத்தி சக்கரம். 3 சுவாசம் விட்டுக்கிட்டு குனிந்து பாதங்களை பிடித்து அடிவயிற்று பகுதி சுவாதிஷ்டான சக்கரம். 4 வலது கால் பின்னாடி கொண்டு போங்க. முட்டியை தாழ்த்தி மார்பை உயர்த்தி சுவாசம் வாங்கிட்டு நெற்றி பகுதி ஆகினி சக்கரம் புருவ மத்தியில். 5 சுவாசம் விட்டுக்கிட்டு இடுப்பை உயர்த்தி கழுத்து பகுதி விசுத்தி சக்கரம். 6 முட்டியை தாழ்த்தி முட்டியை ஒண்டி மார்பை மட்டும் தாழ்த்தி வயிற்று பகுதியில் மணிப்புர சக்கரம். 7 இடுப்பை தாழ்த்தி மார்பை உயர்த்தி அடிவயிறு சுவாதிஷ்டான சக்கரம். 8 இடுப்பை உயர்த்தி தலையை உட்பக்கம் சென்று சுவாசம் எடுத்துக்கொண்டு கழுத்து பகுதி விசுத்தி சக்கரம். 9 இப்போ இடது கால் முன்னாடி கொண்டு வந்து நெற்றியை பார்த்து ஆகிய சக்கரம். 9 சுவாசம் விட்டுக்கொண்டே அடி வைத்து சுவாதிஷ்டான சக்கரம். 11 சுவாசம் வாங்கிட்டு நிமிர்ந்து பின்பக்கமாக கழுத்து பகுதி விசுத்தி சக்கரம். 6 மார்க் கை கொண்டு வந்துட்டு சுவாசம் விட்டுக்கொண்டே மார்க் பகுதி அநாத சக்கரம். ரிலாக்ஸ். மூலாதாரம். இப்போ வலது கால் பண்ணியாச்சா? சரிங்களா? முடிஞ்சு பண்ணுங்க. அதான் ரொம்ப வலிச்சா ஓய்வு எடுத்துக்கணும். ரெண்டாவது இந்த பெட்ஷீட் போட்டு பண்ண ஒழுங்குற மாதிரியே இருக்கு. சரி, நீங்க பாருங்க. துணி எடுத்துருங்க. ரிலாக்ஸ். இடுப்பு பகுதி மூலாதார சக்கரம். 1 சுவாசம் கையை உயர்த்தி உச்சந்தலை சகஸ்கரா சக்கரம். சுவாசம் விட்டுக்கொண்டு
மாறு பகுதி அநாகத சக்கரம். 2 சுவாசம் வாங்கிக்கொண்டு கழுத்து பகுதி சுத்தி சக்கரம். சுவாசம் விட்டுக்கொண்டு முன்பக்கம் சாய்ந்து பாதங்களை பிடித்துக் கொண்டு அடிவயிற்று பகுதி சுவாசிஷ்டான சக்கரம். 4 இடது காலை பின்னாடி சென்று முக்கிய ஒன்றி சுவாசம் வாங்கிட்டு புருவமத்தை நினைத்து ஆக்னி சக்கரம். வலது காலை பின்பக்கம் கொண்டு சென்று சுவாசம் விட்டுக்கொண்டு கழுத்து பகுதி சுத்தி சக்கரம். 6 முக்கிய ஒன்றி மார்பை தாழ்த்தி சுவாசம் அடைக்கொண்டு வயிற்று பகுதி மணிப்பூர சக்கரம். 7 இடுப்பு தாழ்த்தி மார்பை உயர்த்தி அடிவயிற்று பகுதியில் சுவாசிஷ்டான சக்கரம். 8 இடுப்பை உயர்த்தி கழுத்து உள்ளே சென்று கழுத்து சுத்தி சக்கரம். 9 வலது காலை முன்னே கொண்டு வந்து மார்பை உயர்த்தி வெற்றி பார்ப்பது ஆகிய சக்கரம். 10 பின்கால் சேர்த்து சுவாசம் விட்டுக்கொண்டே அடி வயிற்று பகுதியில் கவனித்து சுவாச சக்கரம். சுவாசம் வாய்க்கொண்டே நிமிர்ந்து பின்பக்கம் சாய்ந்து சுத்தி சக்கரம். 12 மாறும் பொழுது அநாகத சக்கரம். சுவாசம் விட்டுக்கொண்டு ரிலாக்ஸ். 3வது பொறுமை என்ற அம்சத்தில் இருந்து என்னது பொறுமை. 1 சுவாசம் வாங்கிட்டு உச்ச சகஸ்ராகரம் வேறுபடாத உணர்வில் அப்படியே கையை எடுத்து சுவாசம் விட்டுட்டே மார்க் வந்துருங்க. குற்றங்குறை காணாத நிலைகுணத்தில். 2 கையை நீட்டி பின்பக்கம் சாய்ந்து சுவாசம் வாங்கிட்டு கழுத்து பகுதியில் நான் பாதிக்கப்படாமல். 3 சுவாசம் விட்டுக்கொண்டே அடிவயிற்று பகுதியில் சுவாச சக்கரம் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு. 4 வலது வால் கொண்டு போங்க. முற்றிய ஊனுங்க. ஆளை வைத்துக்குங்க. இப்ப சுவாசம் வாங்கிட்டு நெற்றி பகுதி ஆக்னி சக்கரம். நான் பகுத்தெறிந்து செயலாற்றி. 5 முன்காலை எடுத்து பிற்கால் சேர்த்து சுவாசம் எடுத்துக்கொண்டு சுத்தி சக்கரம். நான் சகித்துக் கொண்டு அனைத்தையும். 6 முற்றிய ஊன்றி மார்பை தாழ்த்தி வயிற்று பகுதி மணிப்பூர் சக்கரம் அனைத்தையும் நான் ஜீரணமாக்கிக்கொண்டு சமநிலையுடன். 7 இடுப்பை தாழ்த்தி சுவாசம் வாங்கிட்டு அடி வயிற்றில் நான் இப்போது அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட நிலையில் சுவாச சக்கரம். 8 இடுப்பை உயர்த்தி சுவாசம் விட்டுக்கொண்டு கழுத்து பகுதி நான் அனைத்தையும் அரையெடுத்துக் கொண்டு பாதிக்கப்படாமல். 9 இப்ப இடது கப்பல் கொண்டு வாங்க. முக்கிய ஒன்றி நெற்றி பகுதியில் ஆகிய சக்கரம் பகுத்தெறிந்து செயலாற்றி. 10 அடிவயிற்று பகுதி சுவாசம் விட்டுக்கொண்டு சுவாச சக்கரம் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு. 11 சுவாசம் வாங்கிட்டு பின்பக்கம் சாய்ந்து கழுத்து பகுதி பாதிக்கப்படாமல் இந்த சூழ்நிலை பாதிக்கப்படாமல். 12 மார்பை கொண்டு வந்துருங்க. சுவாசம் விட்டுக்கொண்டு குற்றம் குறைக்கான நிலைகுணத்தில் ரிலாக்ஸ். நான் பொறுமையாக ஓய்வாக இருக்கின்றேன். இதுதான் உங்க குணம். பஞ்சபூதத்தை வச்சு 7 குணங்களை வச்சு 7 குணங்களோட நீங்க இருக்கிறீங்களா அங்கதான் உயர்த்து. சரியா? உங்க நாளைக்கு உங்களை கொடுத்துறாங்க. மீண்டும் பொறுமை. ரிலாக்ஸ். நான் பொறுமை அம்சத்தில் இருந்து 1 சுவாசம் வாங்கிட்டு உச்ச நிலையில் சக்கரத்திலே வேறுபாடு பார்க்காத உணர்வில் மூச்சு விட்டுட்டு மார்பகுதி குற்றம் குறை காணாத நிலை குணத்தில். 2 சுவாசம் வாங்கிட்டு சுத்தி சக்கரம் பாதிக்க உட்படாமல். 3 சுவாசம் விட்டுக்கொண்டு அடிவயிற்று பகுதி சுவாச சக்கரம் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு. 4 இடதுகால் பின்னாடி கொண்டு போங்க. நெற்றியை கவனித்து சுவாசம் வாங்கிக்கொண்டு பகுத்தறிந்து செயலாற்றி. 5 இடுப்பை உயர்த்தி கால்கள் சேர்த்து கழுத்து பகுதி நான் சகித்துக் கொண்டு அனைத்தையும். 6 முட்டிய 3 மார்பை தாழ்த்தி சுவாசம் அடைக்கொண்டே வயிற்று பகுதி மணிப்பூர சக்கரம் ஜீரணித்துக் கொண்டு சமநிலையில். 4 8 7 சுவாசம் வாங்கிட்டு அடிவயிற்று பகுதி அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு சுவாசிஷ்டான சக்கரம். 8 இடுப்பை உயர்த்தி கழுத்தை கவனித்துக் கொண்டு சுவாசம் விட்டுக்கொண்டு
அனைத்தையும் சகித்துக் கொண்டு அரவணைத்துக் கொண்டு 9 வலது காலம் முன்னாடிட்டு சுவாசம் வாங்கிட்டு வெட்டி கவனம் செலுத்தி ஆகிய சக்கரம் பழுத்தறிந்து செயலாட்டி 10 முன்கால் சேர்த்து சுவாசம் விட்டுக்கொண்டே குனிந்து அடிவெட்டு பகுதி சுவாச அனைத்தையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு 11 சுவாசம் வாங்கிட்டு கழுத்து பகுதி எதற்கும் பாதிக்கப்படாமல் அரவணைத்துக் கொண்டு சகித்துக் கொண்டு விடுகிறேன் 12 இவ்வளவு அனைத்திலும் குற்றம் குறை பார்க்காத அன்பையே நான் பறைசாற்றுகின்றேன். அதில் நான் மிக ஓய்வாக பொறுமையாக விட்டிருக்கின்றேன். இந்த குணம் தவறும் போதுதான் வாழ்க்கை பிரச்சனை. இந்த குணம் இருந்ததுன்னா வாழ்க்கை பிரச்சனையே வராது, தெரியாது, உணராது, சமாளிக்க முடியும். இப்போது இந்த ஜீவாத்மா பரமாத்மாத்தோடு இணைகின்ற ஒரு இயக்கத்தில் பண்ண போதும். ரிலாக்ஸருங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு வச்சு இப்போ உணர்வோடு பண்ண போறீங்க. ஜீவாத்மாயக நான் 1 பரமாத்மாத்தோடு இணைந்து இவ்வுலகில் கை அழைக்குங்க. இவ்வுலகில் அன்பையே பறைசாற்றுகின்றேன். 2 சுவாசம் வாங்கிக்கொண்டு ஆனந்தத்தை முழுமையாக அறிந்து கொண்டு 3 என் அகங்காரம் எல்லாம் விட்டு 3 4 வலது அப்படி கொடுப்பாங்க. ஞானத்தின் தெளிவில் 5 ஆனந்தத்தை உணர்ந்து 6 51 நடத்துங்க. சமாதி சமநிலையில் சமாதி அடைந்து 7 அகங்காரத்தை அனைத்தையும் விட்டு எழுந்து 8 ஆனந்தத்தில் மூழ்கி 9 இடதுகாரம் கொண்டு வாங்க. ஞான தெளிவில் 10 பக்தியில் சரணடைந்து 11 ஆனந்தம் என்று எனக்குள் மேலோங்கி இருக்க 12 இவ்வளவு அனைத்துக்கும் அன்பையை பறைசாற்றி நான் பரமாத்மாவோடு இணைந்து ஓய்வாயிருக்கின்றேன். சொல்றதெல்லாம் ஓரளவுக்கு உணர முடியல. இப்ப இன்னும் சிவசக்தி இப்ப வந்து ஜீவாத்மா பரமாத்மா சொன்னோம் இல்லையா? நம்ம சக்தி உள்ளே போய் யாரு? சிவன். பேசுவது எல்லாம் இயக்கம் வடிவமாகவும் நாமமாகவும் இயக்கமாக இருப்பது சக்தி. அதுக்கு யார் ஆதாரமா இருக்காங்க? சிவன். அப்ப சிவசக்தியா பார்க்கணும். படம் பார்க்குறீங்களா? படம் மட்டும் பார்க்குறீங்களா? திரை மட்டும் பார்க்குறீங்களா? என்ன பார்க்குறீங்க? திரைப்படம் பார்க்குறீங்க. திரை மட்டும் பார்க்க முடியாது. படத்தை மட்டும் பார்த்தா திரைய தெரியாம போயிடும். ரெண்டு சேர்த்து பார்க்கறதா ஆனந்தம். அப்ப சிவன் இருக்கிறா, சக்தி இருக்கா, சிவசக்தியா பார்க்கணும். அந்த சிவசக்தியோடு நம்ம உணரணும். சரியா? சக்தியாகிய நான் 1 சிவத்தோடு இணைந்து இவ்வுலகில் அன்பையை பறைசாற்றுகின்றேன். இது 1. 2 ஆனந்தத்தை முழுமையாக அறிந்து கொண்டு 2. 3 என் அகங்காரம் எல்லாம் விட்டு 4 இடது அப்படி கொடுப்பாங்க. ஞானத்தின் முதிர்ச்சியில் 5 ஆனந்தத்தில் மூழ்கி 6 சமநிலையில் சகஜ நிலை சமாதியாகி 7 அகங்காரம் எல்லாம் விட்டு எழுந்து 8 ஆனந்தத்தில் என்றென்றும் மூழ்கி 9 ஞானத்தின் முதிர்ச்சியில் எழுதுகிற கொண்டு வாங்க. 10 பக்தியில் என்னை முழுமையாக சரணடை செய்துவிட்டு 11 எனக்குள் ஆனந்தம் என்றென்று மேலோங்கி இருக்க 12 இவ்வுலகத்தையும் அன்பை மட்டுமே பறைசாற்றிக் கொண்டு இவ்வுலகிலே சிவசக்தியாக விட்டிருக்கின்றேன். சிவசக்தி ஓம் சாமி. அப்படி படுத்துக்குங்க. சுவாசம் போயிருங்க. சுவாசம் போயிருங்க.
முழுமையாக கவனித்து பாருங்கள். முழுமையாக கவனித்து பாருங்க. பாதம் முதல் உச்சந்தலை வரை அனைத்து நாளமலா சுரபிகளுக்கு உள்ள செயல்பாட்டில் ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்திருக்கின்றது. தானா இயங்குகின்ற சுவாசத்தை கவனித்துக் கொண்டு, எந்த பலவந்தப்படுத்தாமல் தானாக நடக்கின்ற சுவாசத்தை கவனித்துக் கொண்டு, உங்கள் உடம்பில் இரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் இவைகளை நீங்கள் கவனித்துக் கொண்டிருங்கள். சூரிய நமஸ்கார பயிற்சி மூலியமாக 22,000 நாடி நரம்புகளுக்கும் இயக்கத்தை மேம்படுத்தி உள்ளுறுப்புகள் அனைத்தும் பலப்பட்டு புத்துணர்ச்சி அடைந்து உடம்பில் நச்சுக்களும் கழிவுகளும் வெளியேற்றப்பட்டு உடம்பு ஓய்வாக தளர்வாக இருந்தது. உடம்பில் எந்த இறுக்கம் இல்லாமல் இருந்தது. முழுமையான ஓய்வோடு இருக்கின்றீர்கள். முழு ஓய்வில் இருக்கின்றீர்கள். ஆழ்ந்த ஓய்வில் இருக்கின்றீர்கள். உடம்பு முழுவதும் கவனித்து பாருங்கள். உச்சந்தலை முதல் பாதம் வரை முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆழ்ந்த ஓய்விலே, ஆழ்ந்த மௌனத்திலே உங்களுக்குள் தெய்வீகமும் விண்காந்த ஆற்றலும் பிராண சக்தியும் உங்களுக்குள் உட்கிரகிக்கப்படுகின்றன. கவனித்து பாருங்கள். முழுமையான ஓய்வில் ஆகாய தத்துவத்திலே எந்த எண்ணமற்று செயலற்று ஒரு சாட்சி பாவனையில் முழுமையாக நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஓய்வாக தளர்வாக இருக்கின்றீர்கள். இந்த முழுமையான ஓய்வில் உங்களுக்கு தெய்வீகமும் விண்காந்த ஆற்றலும் பிராணசக்தி உட்கிரகிக்கப்பட்டு ஆரோக்கியமான உடல், சீரான பிராணம், இறைந்த மனது, தெளிந்த புத்தி, ஆத்மாத்ம அனுபவத்திலே முழுமையான ஓய்வு பெற்று நிறைவாக இருக்கின்றது. ஓம் சாந்தி. நான் பரிமாறேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அன்னதானம் போட்டாங்க. ரொம்ப பெரிய அன்னதானம். ஏன்னா ஒரு எதுவும் அந்த 23ஆம் தேதி நடக்க போகுதுல, அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு. இல்லை சுவைச்சு சாப்பிட்ணும், அதெல்லாம் முழுங்கக்கூடாது. அதுக்கு தான் பொரி போட்டு அவள் போட்டுக்கன்னா நீங்கள் முழுங்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பொரியெல்லாம் போட்டிருக்குங்க. 6 சாப்பிட்ருங்க.